Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சு குர்குரே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அதே நேரத்துல நீங்க இத 5 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. சோ நீங்க ஈஸியா உங்க குழந்தைகளை வெண்டைக்காய் சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் நல்லா பெருசா இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா வெண்டைக்காயும் ஒரே சைஸ் மாதிரி இருந்தா நமக்கு கட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப 2 ஓரங்களையும் கட் பண்ணிருங்க. அந்த வெண்டைக்காவை சென்டர்ல கட் பண்ணிட்டு குறுக்க இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிருங்க. இப்போ உள்ள இருக்க விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த விதைகள் நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையில்லை, நீங்க தூர போட்டுடலாம். அப்புறமா குட்டி குட்டியா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்ஸும் பண்ணிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துருங்க. இது கூட 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸும் நல்லா வெண்டைக்கால கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியா இருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க, 1 டீஸ்பூன் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ நமக்கு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இது டைரக்டா நல்லா சூடான எண்ணெயில உள்ள சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு 4ல இருந்து 5 கை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம வெண்டைக்காய் குறுக்குறவே நம்ம திருப்பி போட்டுட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. எண்ணெயோட பபிள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆயாச்சு. நம்மளோட வெண்டைக்காய் குறுக்குறே நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெண்டைக்காய் குறுக்குறே ரெடியா இருக்கு. இது நீங்க உடனே சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இதை நீங்க ஒரு கப் ஆஃப் டீ கூட ஸ்நாக் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். உங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த வெண்டைக்காய் குறுக்குறே ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.